வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துடலாம். பச்சரிசி குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் அளவுலேயே அரிசி நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அரிசி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் எள்ளு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினதும் இது எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்க, நம்ம வறுத்து எடுத்ததை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துடலாம். வடகம் குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 துண்டு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை எடுத்து சேர்த்துடலாம். எப்போவுமே காரக்குழம்போ மீன் குழம்போ செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ண பாருங்க. அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2-3 நறுக்கியிருக்கேன். அதை எடுத்து இப்போ சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்னதாக நறுக்கின தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை எடுத்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லா கத்திரிக்காய் உள்ள இறங்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காயோட கலர் வந்து நல்லா மாறிடும். இப்போ பாருங்க, கத்திரிக்காயோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பொடியும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்புல தண்ணி சேர்க்கறதுனால நான் கல் உப்பே சேர்த்துக்கிறேன், கரைஞ்சிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாதா மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சுவையாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன எலுமிச்சை பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குழம்புல உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்.
5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் எடுத்து சேர்த்துடலாம். இந்த பவுடர் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா குழம்பு தேன் மாதிரி ஆகிடும், நல்லா திக்காக. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த பவுடரில் இருக்க ஸ்மெல் எல்லாம் வெளியே போகாமல் நல்லா குழம்பு நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள், தேன் மாதிரி குழம்பு சூப்பராக. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.